வணக்கம். உங்களுடைய யூடியூப் ஆப்பில் இந்த பெல்லை அழுத்தி நம்ம படைப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீட்சா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். அருமையான பீட்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம தோசை தவாவில் வைக்கிறத பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம அவனில் வைக்கிற மாதிரியே நல்ல பீட்சாவை பண்ணலாம். அதில் என்னென்னா கத்திரிக்காய் மற்றும் நிறைய காய்கறிகளையும் போட்டு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அமெரிக்கன் கார்ன், அப்புறமா ஆலிவ், அப்படி பிடிச்ச மாதிரி காய்கறிகள் அதில் சேர்த்துக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் இப்போது நம்ம இந்த பீட்சா பண்ணுறதை பார்க்க போகிறோம். இந்த பீட்சாவை நீங்கள் தவாவில் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. இதோ இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் கார்டு அல்லது கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் டேப், இதில் எதை நீங்கள் தட்டினீங்கனாலும் பீட்சா தவாவில் பண்ணுறதுக்கான முறையை பார்த்துட்டு இதே பீட்சாவை நீங்கள் தவாவில் பண்ணி மகிழலாம். இப்போ நம்ம பீட்சா செய்கிறதுக்கு முதல்ல பீட்சா மாவு தயார் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மைதா மாவு எடுத்துருக்குறோம். அந்த மைதா மாவு கூட தேவையான அளவு உப்பு, அதாவது நீங்கள் ஒரு சப்பாத்தி மாவு பிசையும் பொழுது நம்ம எவ்வளோ உப்பு சேர்ப்போமோ அதில் ஒரு பாதி சேர்த்தா போதும். ஏன்னா மேலே நிறையா சீஸ் போட போகிறோம். அதனால் நீங்கள் பாதி அளவுக்கான உப்பு சேர்த்திங்கன்னா போதும். உப்பை வெறும்னு அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது கூட ஈஸ்ட் கலவையை சேர்க்க போகிறோம். ட்ரை ஈஸ்ட், அதாவது உலர்ந்த ஈஸ்ட் அப்படின்னு பொதுவாக நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கிது. அந்த ஈஸ்ட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த பாலை ஒரு வெது வெதுப்பான தன்மையில் தயார் பண்ணி எடுத்துக்கணும். வெது வெதுப்பாக இருக்கணும், சூடாக இருக்கக்கூடாது, வெது வெதுப்பாக தான் இருக்கணும். பார்த்தீங்களா, பால் நல்லா வெது வெதுப்பாக இருக்குது. அதாவது என்னுடைய விரலை போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளார அது எனக்கு சுடுற மாதிரி இல்லை. ரொம்ப சுட்டுச்சுன்னா என்ன ஆகும், இந்த ஈஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியா எனப்படும் நுண்ணுயிர் இறந்து போயிடும். அப்போது நம்மளுக்கு மேலே எழும்பாது. அதனால் இது நல்லா வெது வெதுப்பு தன்மையில் மட்டுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முதல்ல சர்க்கரையை போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இதுதான் இந்த பாக்டீரியா எழும்புறதுக்கு உதவி பண்ணும். இப்போது இந்த ஈஸ்ட்டை சேர்க்குறோம். இப்போ நம்ம நல்லா ஈஸ்ட் கலவை மற்றும் சர்க்கரையை போட்டு கலந்துட்டோம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே நுரை தள்ளி இருக்கும். அப்போ நம்ம மாவோட இதை கலந்து பிசைஞ்சிடலாம். இப்போ நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்களா, நுரை தழும்பி மேலே எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்மளுடைய ஈஸ்ட் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம இந்த மாவு கூட போட்டு கலந்துடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு சப்பாத்தி பக்குவத்துக்கு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது போன்ற ஒரு 5 நிமிஷமாவது ஆகும் இது பிசைகிறதுக்கு. ஆக மொத்தம் நம்மளுக்கு இந்த பக்குவத்தில் வரும்பொழுது இதை நம்ம இந்த பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி மேலே எழும்போம், புளிச்சு மேலே எழும்போம். இது அதுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். வெப்பநிலையை பொறுத்து இருக்குது, நீங்கள் இருக்கிற இடத்தோடைய வெப்பநிலையை பொறுத்து இருக்குது. அதனால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட ஆகலாம் சில சமயம். ஏன்னா மாவு புளிச்சு மேலானால் எழும்பி வரும். அது வரைக்கும் நம்ம காத்திருந்து அதுக்கப்புறமா நம்ம பீட்சாவை பண்ணலாம். இப்போ ஒரு ஈரப்படுத்தப்பட்ட தண்ணீர் பிழியப்பட்ட ஒரு துணியால் நம்ம இதை மூடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய மாவை எழும்பி மேலே வரத்துக்கு வச்சுருக்கோம். அதுக்குள்ளே அடியில் தடவக்கூடிய ஒரு கூழை தயார் பண்ணிக்கலாம். அதற்கு பூண்டு மற்றும் தக்காளி, இது நீங்கள் நேரடியாக கிடைக்கக்கூடிய பீட்சா சாஸ் அல்லது தக்காளி சாஸ், இப்படி இந்த மாதிரி பொருட்களை கூட உபயோகப்படுத்தி சீக்கிரமாக பீட்சா பண்ணுறதுனா பண்ணலாம். முழுக்க நீங்களே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரியும் செய்யலாம். பார்த்தீங்களா, இந்த கூழ் அரைச்சிட்டோம். இப்போ உங்கள் குடும்பத்தின் காரத்திற்கேற்க சுவைக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகு தூள் அல்லது மிளகாய் தூள் சிறிதளவு மற்றும் உப்பு சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை அடுப்பு மேலே சிறு தீயில் மூடி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த தக்காளி நல்லா சுண்டி நம்மளுக்கு ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடும். அப்போ நம்ம அதை உபயோகப்படுத்தலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். இப்போ இதை பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்மளுடைய தக்காளி கூழ் நல்லா அந்த தக்காளி எல்லாம் வற்றி இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் தயாராகிடுச்சு.
இப்போ நம்ம பிஸா மாவு எப்படி மேலே எழும்பி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுடைய அவன்களை 180 டிகிரி சென்டிகிரேட் அல்லது 360 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் முன் சூடு பண்ணிக்கோங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. உங்களுடைய பிஸா மாவு பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா எழும்பி இருந்தது. இப்போ இந்த மாவை நல்லா திரும்பவும் உள்ள அமுக்கி குத்துன்னு குத்தலாம். இப்போ முதல்ல இந்த மாதிரி ஒரு நீள் சதுரமாக மாவை தயார் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம 4 பகுதிகளாக பிரிச்சுக்கலாம். 4 பீஸாக்கள் இதை வச்சு செய்யலாம். இப்போ மாவை மேலே தூவிக்கலாம். நம்ம பீஸாக்களை தயார் பண்ணலாம். அதிகமாக தடிமனமாக தேய்ச்சிங்கன்னா என்ன ஆகும், வேகிறதுக்கு நேரமாகும். அதனால் இந்த அளவுக்கு தடிமனம் தேய்ச்சிங்கனாலே போதும். இதுவே கொஞ்சம் ஊபி மேலே பெருசாக வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிஸாக்கள் வைக்கிற பிஸா கல்லில் வைக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா பொதுவான நம்மளுக்கு கேக் பேக் பண்ணுறதுக்கு அல்லது இதுக்குள்ளே இந்த அவனுக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு தட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளார இதை வைக்கலாம். பிஸா பேக் பண்ணுறதுக்கான ஒரு கல் இது. அந்த கல் மேலே நான் வந்து இந்த மாதிரி ஒட்டாத தாள் போட்டிருக்கேன். இது போன்ற ஒரு முள்கரண்டியை வச்சு சிறு சிறு துளைகள் இதில் போட்டுடணும். அப்போ தான் இது மேலே பூரி மாதிரி எழும்பி வராது. இந்த சுற்றளவில் மட்டும் ஒரே 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம அந்த இடத்துல விட்டுடணும். இப்போ நம்ம இந்த மாதிரி துளைகள் போட்டுட்டோம். நம்ம செய்து வச்சுருக்கிற தக்காளி கலவையை இந்த கீழே போடலாம். இப்போ நம்மளுக்கு பிடித்த மாதிரியான காய்கறிகளை இதில் வரிசையாக அடுக்கிக்கலாம். கத்திரிக்காய்கள் வந்து சில கத்திரிக்காய்கள் வேகிறதுக்கு நேரமாகும். அப்படி நேரமாகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதை சிறிது நேரம் அடுப்பில் அல்லது மைக்ரோவேவில் வச்சுட்டு உபயோகப்படுத்தலாம். இல்லை இப்படியே வெந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து அப்படியே உபயோகப்படுத்தலாம். இப்போ இதை நான் 2 நிமிஷத்துக்கு மைக்ரோவேவ் ஓவனில் வைக்க போகிறேன். அல்லது நீங்கள் உங்களுடைய தோசைக்கல்லில் லேசாக 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சிறிதளவு வெங்காயத்தை போட போகிறேன். நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி இந்த காய்கறிகள் சேர்க்குறது முழுக்க உங்களுக்கு பிடித்த விருப்பமான காய்கறிகளை இதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய்கள் பார்த்திங்களா ஒரு மெத்தன்னு லேசாக இப்படி இருக்குது. இப்போ நம்மளுக்கு சீக்கிரமாக நல்லா வெந்துடும். அதாவது இதில் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா நீர்த்தன்மை உள்ள காய்களை மட்டுமே இதில் தவிர்க்க வேண்டும். மற்றும் கிழங்கு வகைகள், அதாவது உருளைக்கிழங்கு, சீனிக்கிழங்கு மற்றும் பூசணிக்காய் அதெல்லாம் மட்டும் நம்ம இதில் தவிர்க்கணும். ஏன்னா அப்போது அதில் இருக்கிற நீர் இதில் இறங்கி இந்த மாவின் தன்மையை மாற்றிடும். அதனால் அதை தவிர இது போன்ற கெட்டி காய்கறிகளை உபயோகப்படுத்தலாம். இப்போ மொசரல்லா சீஸ் அப்படின்ற ஒரு வகையான சீஸ் நம்ம சேர்க்குறோம். அடுத்தது துருவின பிளாக் சீஸை போட்டுக்கலாம். இப்போ செடார் சீஸ் அப்படின்ற ஒரு விதமான சீஸை போட்டுக்கலாம். இதெல்லாம் உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரியான சீஸ் போடலாம். அல்ல உங்களுக்கு ஒரே ஒரு வகையான சீஸ் தான் கிடச்சிதுன்னா நீங்கள் அந்த வகையை மட்டுமே உபயோகப்படுத்தலாம். இப்போ கடைசியாக பேசில் இலை அல்லது துளசி பொடியை போட்டுக்கலாம். இப்போ 15லேருந்து 20 நிமிடங்கள் நம்மளுடைய அவனுக்குள்ளார இந்த பீஸாவை வச்சு எடுக்கலாம். நம்மளுடைய பீட்சாக்களை பரிமாறும் தட்டுக்கு மாற்றலாம். என்ன நண்பர்களே, இந்த சுவையான கத்திரிக்காய் மற்றும் பல காய்கறிகளை போட்டு அருமையான பீஸாவை இவ்வளோ நல்லா பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? நீங்களும் செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் மற்றும் தோசை பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம் மற்றும் உங்களுடைய பிரின்சிபல் ரெசிபீஸ்க்கு dosa.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.